ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் ராகி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நிறம் மாறி வர அளவுக்கு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கினது கருவேப்பிலை, இஞ்சி, மல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்றும், பச்சை மிளகாய் நான் ஒன்றும் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவுனா 2 கப் அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டுங்க. தேவையான அளவு கல்லுப்பு, நறுக்கி வச்ச மல்லித்தழை இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் அளந்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ராகி மாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்புமா கிண்டுற மாதிரி தாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இது எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடும். இப்போது 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினா போதுங்க. ஆறின பிறகு இதை நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுருங்க. எல்லா மாவையும் கலந்ததுக்கப்புறம் நாம் இப்போது இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் எண்ணெயெல்லாம் விட்டு வதக்கியிருக்கிறதுனால கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நம்ம வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இருக்கிற எல்லா ராகி மாவுலேயும் நம்ம இதே போல் உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. எல்லா மாவுலையும் நம்ம இப்போது உருண்டை தயாராகிடுச்சு. இப்போது கடாயை எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு நாம் அதுக்கு மேலே ஒரு வாழை இலை நான் வச்சுருக்கேன். வாழை இலை இல்லைன்னா நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாங்க, இட்லி வேவிக்கிற மாதிரி. வாழை இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்ச ராகி உருண்டை எல்லாத்தையும் நம்ம அது மேலே அடுக்கி வச்சிடலாம். எல்லா உருண்டையும் அடுக்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நம்ம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போது நம்ம 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது இது ஓரளவுக்கு ஆறி வரணும். இந்த ராகி உப்பு உருண்டைக்கு தொட்டுக்க சிம்பிளாக ஒரு வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். வறுத்த வேர்க்கடலை ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா, 3 பல் பூண்டு தோல் உரித்தது, தேவையான அளவு கல்லுப்பு, ஊற வைத்த புளி கொஞ்சமாக, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு சிம்பிளான டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு ஆறி வந்த ராகி உருண்டையும் நாம் இப்போது சர்வ் பண்ணியாச்சு. இந்த ராகி உருண்டைக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.